வாஸ்து சாஸ்திரத்தின்படி ஒரு மனிதன் பணக்காரனாக போகிறான் என்றால் இயற்கையில் சில மாற்றங்கள், சில அறிகுறிகள் தென்படும். அவன் பணக்காரனாக தொடங்குவதற்கு முன்பாகவே இந்த 10 நல்ல அறிகுறிகள் தென்பட ஆரம்பிக்கும். இந்த அறிகுறிகளை நாம் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றமும் சந்தோஷமான முன்னேற்றமும் வரப்போவதற்கான அறிகுறிகள் தான் இவை. அதே வேளையில் மகாலட்சுமியும் உங்கள் வீட்டை தேடி வரப்போகிறாள் என்பதை இந்த அறிகுறிகள் உணர்த்துவனவாக உள்ளன. முதல் அறிகுறி என்னவென்றால் கருந்தேனீக்கள் வருவது. உங்கள் வீட்டிற்குள்ளாக யாரும் எதிர்பார்க்காத வேளையில் கருந்தேனீக்கள் கூட்டமாக வந்து உணவுப் பொருட்களின் மீதோ ஏற ஆரம்பித்தது என்றால் அதில் மிகப்பெரிய அர்த்தம் இருக்கின்றது. அது மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்குள் நுழைந்து விட்டாள் என்பதற்கான அறிகுறி. உங்கள் வீட்டில் பண வரவு அதிகரிப்பதற்கான நிச்சயமான ஒரு அறிகுறியாகும் இது. குறிப்பாக வீட்டில் திடீரென கருந்தேனீக்கள் தோன்றுவது, பெரும்பாலானவர்கள் இதனை பயத்தோடு பார்ப்பார்கள். ஆனால் இதற்கு பின்னால் ஒரு ஆழமான ஆன்மீக அர்த்தம் உள்ளது. கருந்தேனீக்கள் என்பது மகாலட்சுமியின் வருகையை குறிக்கின்ற ஒரு சின்னமாக கருதப்படுகிறது. இது எப்படி நடக்கிறது என்றால், உங்கள் வீட்டில் ஏற்பட்டிருக்கின்ற ஆழமான நன்மை அலைகள் இந்த கருந்தேனீக்களை ஈர்க்கின்றன. அது வீடானது புண்ணியமான ஒரு இடமாக மாறியுள்ளது என்பதனையும், அந்த வீட்டில் வசிப்பவர்களுக்கு கடவுளின் அருட்பார்வை கிடைத்துள்ளது என்பதனையும் குறிக்கிறது. குறிப்பாக பசுமை நிறம் மற்றும் கருந்தேனீக்கள் வீட்டில் கூட்டமாக வந்து சுற்றி கொண்டிருந்தால் அந்த வீட்டில் அது செல்வம் சேர்வதற்கான ஒரு நிச்சயமான அடையாளமாக கருதப்படுகிறது. இது போன்ற தேனீக்களின் வருகை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரலாம். இதை நேர்மறையாக ஏற்றுக்கொண்டு நன்றி கூறுங்கள். இது செல்வத்தை மட்டுமல்ல, அமைதியையும் ஆனந்தத்தையும் தருகின்ற ஒரு தெய்வீக அடையாளமாகும். இரண்டாவது அறிகுறி சங்கொலி கேட்பது. காலையில் எழுந்தவுடன் சங்கொலி கேட்டால் அது வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படுவதற்கான ஒரு அறிகுறி. இது உங்கள் கடினமான காலம் நல்ல காலமாக மாறப்போகிறது என்பதை உணர்த்துகின்ற ஒரு அடையாளம். அதன் கூடவே உங்கள் வாழ்வின் நிலை ஒரு பெரிய உச்சத்தை அடைய போகிறது என்பதை உணர்த்துகின்ற ஒரு அறிகுறியாகவும் உள்ளது. அதிக தொலைவில் இருந்து மென்மையான ஒரு சங்கொலி உங்கள் காதுகளில் கேட்கிறது என்றால் பலரும் அதை புரிந்து கொள்வதில்லை. ஆனால் இது ஒரு உறுதியான ஆன்மீக அடையாளம். பண்டைய காலத்தில் சங்கநாதம் என்பது ஒரு தெய்வீக ஒலியாக கருதப்பட்டது. சங்கொலி கேட்பது என்பது ஒரு தூய்மையான அலைவரிசையை ஏற்படுத்துகின்றது. அந்த அலையானது உங்கள் மனதையும் உங்கள் வீட்டையும் தூய்மையாக்குகின்றது. கண் விழிக்கின்ற அந்த நொடி பொழுதில் சங்கநாதம் உங்கள் காதுகளில் கேட்டால் அது தெய்வீக அருளானது உங்களுள் வரப்போகின்றது என்பதை அறிவிப்பதற்கான ஒரு அறிகுறி. நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து காரியங்களும் வெற்றி பெறப்போகின்றது என்பதற்கான ஒரு அறிகுறியாகும். மூன்றாவது அறிகுறி உள்ளங்கை அரிப்பது. ஜோதிட நம்பிக்கையின்படி ஆண்களுக்கு வலது உள்ளங்கையும் பெண்களுக்கு இடது உள்ளங்கையும் அரிப்பது நல்ல பண வரவிற்கான அறிகுறியாகும். சில நேரங்களில் காரணமின்றி கையில் அரிப்பு ஏற்படுவதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? இந்த அரிப்பானது வெறும் உடல்நிலைக்கு மட்டுமல்ல, ஜோதிட ரீதியாகவும் ஒரு அறிகுறியாக கருதப்படுகிறது. ஆண்களுக்கு வலது கை அரித்தால் அவருக்கு பண வரவு ஏற்படலாம், நீண்ட காலம் வராமல் இருந்த பணம் திரும்ப வரலாம், அல்லது புதிய வாய்ப்புகள் ஏதாவது ஏற்படலாம் என்பது அர்த்தம். பெண்களுக்கும் இடது கை அரித்தால் அதேபோல் அவர்களுக்கும் பொருளாதார லாபம் கிடைக்கலாம் என்பதும் ஜோதிட ரீதியான நம்பிக்கை. புதிய மகிழ்ச்சிகரமான செய்தி அல்லது ஆசையுடன் எதிர்நோக்கி இருந்த ஒரு தகவல் நிச்சயம் அவர்களை தேடி வந்தடையும். நான்காவது அறிகுறி சில்லறை பணம் கிடைப்பது. காலையில் வீட்டை விட்டு வெளியே வரும்பொழுது சில்லறை கிடைத்தால் அது பணம் வரப்போவதற்கான ஒரு அறிகுறி. சில்லறை நாணயத்தை பார்த்தவுடன் சிலர் அதை எடுத்து வைத்துக் கொள்வார். சிலர் சில்லறை தானே என்று தவிர்த்து விடுவார்கள். ஆனால் நமது பண்டைய நம்பிக்கைகளில் இதற்கு ஒரு தெய்வீக அர்த்தம் இருக்கின்றது. சில்லறை நாணயம் என்பது ஆன்மீக ரீதியான ஒரு அடையாளம். இது மகாலட்சுமியின் சின்னமாகும். காலையில் அதுவும் வீட்டு வாசலிலேயே இந்த நாணயத்தை பார்க்கிறீர்கள் என்றால் பணப்புழக்கம் உங்கள் வீட்டுக்குள் வரப்போகின்றது என்பதை தெரிவிக்கின்ற ஒரு அடையாளம். அதே போன்று உடைகளை அணியும் பொழுது அல்லது கலட்டும் பொழுது நமது சட்டை பையிலிருந்து பணம் கீழே விழுந்தாலும் அது பணம் வருவதற்கான ஒரு அறிகுறியாகும். ஐந்தாவது அறிகுறி துளசி செடி பசுமையாக வளர்வது.
துளசி செடி பசுமையாக உங்கள் வீட்டில் செழித்தோங்கி வளர்கிறது என்பது உங்கள் வீட்டில் பண வரவு நிகழப்போகிறது என்பதை அறிவுறுத்துகின்ற ஒரு அடையாளம். துளசி என்பது ஒரு தெய்வீக செடி. அது வளர்ந்து அழகாக பசுமையாக இருக்கின்ற வீடுகளில் செல்வ செழிப்பு அதிகம் ஏற்படும். துளசி செடியானது உங்கள் வீட்டில் ஆரோக்கியமாக வளர்ந்ததென்றால் அது மகாலட்சுமியானவள் அந்த வீட்டில் வாசம் செய்கிறாள் என்பதற்கான நிச்சயமான ஒரு அடையாளம். 6வது அறிகுறி வீட்டு துடைப்பம் மற்றும் மகாலட்சுமிக்கான தொடர்பு. வீட்டை சுத்தம் செய்கின்ற துடைப்பமானது மகாலட்சுமியோடு தொடர்புடையது. காலையில் யாராவது துடைப்பத்தால் வீட்டை பெருக்குவதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் துன்பங்கள் அனைத்துமே விலகப் போகிறது என்பது அதன் பொருளாகும். குறிப்பாக தூய்மை என்பது ஆன்மீகத்தில் ஒரு சக்தியாகவே பார்க்கப்படுகின்றது. வீட்டை தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் துடைத்து சுத்தமாக வைப்பது மகாலட்சுமியின் வருகையை அதிகப்படுத்தும். மகாலட்சுமி தூய்மையை விரும்புகின்ற ஒரு தெய்வம். வீடு சுத்தமாக ஒழுங்காக இருந்தால் செல்வமும் பணமும் தானாகவே வந்து சேரும். வீடு தூய்மையாக இல்லை என்றால் அதுவே மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். மன அமைதி கெட்டு போகும். அதுவே பணத்தையும் விரட்டிவிடும். அதாவது தூய்மை இல்லாத இடத்தில் செல்வம் தங்குவதில்லை. தூய்மை இருக்கின்ற இடத்தில் மகாலட்சுமி தானாகவே வந்து சேர்வாள். 7வது அறிகுறி பசு நம் வாசலுக்கு வருவது. காலையில் வீட்டு வாசலின் அருகே ஒரு பசு வந்ததென்றால் அதை கடவுளின் ஆசீர் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த பசுவுக்கு ஒரு பழமோ கீரையோ உணவாக கொடுத்து அனுப்ப வேண்டும். இது மகாலட்சுமி நேரடியாக உங்கள் வாசலுக்கு வந்துள்ளாள் என்பதை குறிப்பதாகும். குறிப்பாக பசு வீட்டிற்கு வருகிறதென்றால் பண வரவு ஏற்பட போகின்றது என்பதை தெரிவிக்கின்ற ஒரு புனித சின்னமாக கருதப்படுகிறது. பசு என்பது கோமாதா, அதாவது புனித சின்னமாக பார்க்கப்படுகின்றது. பசு ஒரு வீட்டிற்குள்ளாகவோ வீட்டு வாசலிலோ வருவது அந்த வீட்டுக்குள் மகாலட்சுமியின் சக்தி நுழைவதை குறிக்கின்றது. இது வீட்டில் நிறைவு, அமைதி, செல்வச் செழிப்பு, பணவரவு ஆகியவை ஏற்படுவதற்கான அறிகுறியாக பார்க்கப்படுகின்றது. பசுவை பூஜித்து அதற்கு உணவு கொடுத்தால் அந்த புண்ணியம் செல்வமாக நம்மிடம் திரும்பி வரும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. பசு வருகின்ற இடத்தில் தீய சக்திகள் விலகிவிடும். பசு வாசலுக்கு வந்ததென்றால் அது மகாலட்சுமி அந்த வீட்டின் வாசலில் கால் வைத்து விட்டாள் என்பதை போன்றதாகும். 8வது அறிகுறி வீட்டின் வாசல் அருகே அகைச்செடி வளர்வது. வீட்டின் வாசலுக்கு அருகில் அகைச்செடி வளர ஆரம்பிக்கிறது என்பது உங்கள் வீட்டில் செல்வம் செழிக்க போகிறது என்பதை குறிக்கின்ற ஒரு அடையாளம். அகைச்செடி என்பது பணத்தை ஈர்க்கின்ற ஒரு செடி. அது வாசலின் அருகே வளர்கிறது என்றால் அதுவும் தானாகவே இயற்கையாகவே வளர்ந்தால் அந்த வீட்டில் செல்வமும் நலன்களும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. அகைச்செடி வளர்வது என்பது மன நிம்மதிக்கும் நிலையான பண வரவிற்குமான அடையாளமாகும். அது வளர்வதை கண்டால் அந்த வீட்டில் நல்ல அதிர்வுகள், மகாலட்சுமியின் வருகை, மகாலட்சுமியின் அருள் நிலையாக இருப்பது என்று நாம் கருதலாம். 9வது அறிகுறி என்பது பூனையை குறித்தானது. உங்கள் வீட்டில் பூனை குட்டிகள் வந்தால் அது நல்ல அறிகுறி. அதிலும் குறிப்பாக உங்கள் வீட்டில் பூனை குட்டிகள் பிறந்தால் அது மகாலட்சுமியின் பாதம் பட்டது போல நல்ல அறிகுறியாக நம்பப்படுகிறது. இது அந்த வீட்டில் பாதுகாப்பும் பாசமும் நிறைந்திருக்கிறது என்பதையும், செல்வம், சந்தோஷம், அதிர்ஷ்டம், பாக்கியம் இவைகள் நிகழ்வதற்கான சின்னம் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சிலர் இதை புது பிறவியின் ஆரம்பம் எனவும், வீட்டில் வாழ்கின்ற சக்திகளுக்கு நல்ல மாற்றம் வரும் என்பதையும் நம்புகின்றனர். பூனை குட்டிகள் பிறந்த வீடு பாசம், பூரிப்பு, பாக்கியம், அது மகாலட்சுமி வீட்டில் தங்குவதற்கான அறிகுறி என்றும், வாழ்வில் ஒரு நல்ல மாறுதல் ஏற்படும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே நேரம் வீட்டு மாடியில் ஏதாவது விலை உயர்ந்த பொருட்கள் விழுந்தாலோ, பறவைகள் மாடியில் விலை மிக்க பொருட்களை வீசினாலோ அதுவும் பண வரவிற்கான ஒரு சின்னம்தான். 10வது அறிகுறி வீட்டில் ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் 3 பல்லிகள் தென்படுகிறது என்றால் அதுவும் மகாலட்சுமி வருவதற்கான ஒரு அறிகுறியாகும். ஒரு பல்லியானது மற்றொன்றை பின்தொடர்வது போல இருந்தாலும் அதுவும் அந்த வீட்டின் வளர்ச்சிக்கான அறிகுறிதான். குறிப்பாக ஒரு வீட்டில் ஒரே இடத்தில் 3 பல்லிகள் தெரிகின்றது என்றால் அது செல்வத்தின் அறிகுறியாக கருதப்படுகிறது.
இது ஒரு தெய்வீக சின்னம் எனவும் நம்பப்படுகிறது. அந்த வீட்டில் அருளும் பணமும் பாக்கியமும் சேரும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. அது நம்முடைய மரபின் நம்பிக்கை. 3 பல்லிகள் லட்சுமியின் 3 உருவங்களை குறிக்கின்றன. ஆதிலட்சுமி, தனலட்சுமி, சௌபாக்கிய லட்சுமி. இந்த சின்னம் தெரிந்த பிறகு வீட்டில் உள்ளவர்கள் எதையுமே குறைவாக பார்க்க கூடாது. மாறாக மனமாற நன்றி கூற வேண்டும். அப்பொழுதுதான் அந்த செல்வம் நிலையானதாக மாறும். பணத்தை நாமே உருவாக்குகிறோம், ஆனால் சில நேரங்களில் அதுவும் நம்மை உருவாக்க தொடங்குகின்றது. வாழ்க்கையில் பணம் முக்கியமானது என்றாலும் அதைவிட முக்கியமானது அது எதற்காக தேவைப்படுகின்றது என்பதாகும். இந்த 10 அறிகுறிகள் ஒரு பணக்காரன் உருவாவதற்கான வெளிப்படையான அடையாளங்கள். ஆனால் அதனுள் ஒளிந்திருப்பது ஒரு நுண்ணியமான ஆன்மீக உண்மையாகும். செல்வம் என்பது மனதின் அமைதியால் தான் முழுமையடைகின்றது. நம்முடைய அறிவால் நாமும் செல்வத்தை சேர்க்கலாம், ஆனால் அந்த செல்வமானது பிறருக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். இல்லையென்றால் அது வெறும் சொத்தாகவே நின்றுவிடும். ஆழமான அறிவும் ஆன்மீக நெறியும் சேர்ந்தால்தான் பணம் ஒரு கருவியாக மாறி வாழ்க்கையை உயர்த்துகின்ற ஒரு சக்தியாக உருவெடுக்கும். இதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே இறைவனின் நியதி. நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான செய்தியோடு சந்திப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.